exercise 7.2 section property number 5. If a row of a matrix A is a scalar multiple of another row of A, then its determinant is 0. ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ரோ இன்னொரு ரோக்கு ஸ்கேலார் மல்டிபிளா இருந்தால் அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட் மதிப்பு 0. ஸோ அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் இன்னொரு காலத்துக்கு ஸ்கேலார் மல்டிபிளா இருந்தால் அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட் 0. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட் எப்படி எடுத்துக்கிறேன். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோ இன்னொரு ரோனுடைய ஸ்கேலார் மல்டிபிளா மாத்திக்க போறேன். ஸோ அந்த மேட்ரிக்ஸை A1 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும், A1 B1 C1. செகண்ட் ரோ இது ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோன்னு எடுத்துக்கிறேன். அதாவது R2 அப்படின்றது R1 உடைய ஸ்கேலார் மல்டிபிளா எடுத்துக்க போறோம். அப்ப இங்க என்ன ஆகும், A1 என்ற எலமெண்ட் இருக்கு. அப்ப A2 எப்படி மாறும்னா K into A1. B2 எப்படி மாறும் K into B1. C2 எப்படி மாறும் K into C1. ஸோ தேர்ட் ரோல A3 B3 C3. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட்ல ஒரு ரோ இன்னொரு ரோனுடைய ஸ்கேலார் மல்டிபிளா இருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டியது டிடர்மினன்ட் இஸ் 0. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். A1ன்றது எலமெண்ட். ஸோ இதனுடைய மைனர்ல K B1 C3 மைனஸ் K B3 C1. ஃபர்ஸ்ட் ரோல நெக்ஸ்ட் எலமெண்ட் B1 அதனுடைய கோஃபேக்டர் சைன் மைனஸ். B1 மைனர் பார்த்தோம் அப்படின்னா K A1 C3 minus K A3 C1. நெக்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு C1 அதனுடைய மைனஸ் K A1 B3 மைனஸ் K A3 B1. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ K ABCன்ற அரேஞ்ச்மெண்ட்ல எழுதிக்கலாம். K A1 B1 C3 மைனஸ் K A1 B3 C1 மைனஸ் K A1 B1 C3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் K A3 B1 C1. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ல C1 மல்டிப்ளை ஆகும். ஸோ K A1 B3 C1 minus K A3 B1 C1. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ A1 B1 C3ல K இருக்கு. ஸோ இது பிளஸ் இங்க மைனஸ். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்து A1 B3 C1. ஸோ A1 B3 C1ல K இருக்கு, இது மைனஸ் இது பிளஸ். அப்போ ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அங்க இருக்கிறது K A3 B1 C1 பிளஸ் அண்ட் மைனஸா இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதனுடைய மதிப்பு 0. ஸோ இதுல இருந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோ இன்னொரு ரோனுடைய ஸ்கேலார் மல்டிபிளா இருந்தாலோ இல்ல ஒரு காலம் இன்னொரு காலத்தினுடைய ஸ்கேலார் மல்டிபிளா இருந்தாலோ அந்த மேட்ரிக்ஸினுடைய டிடர்மினன்ட் மதிப்பு 0. ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் our final answer. Thank you.